Taste the Daily. வணக்கம். கலைமகளையும் மலைமகளையும் திருமகளையும் போற்றி வழிபடும் இந்நன்னாளில் அனைவரும் கல்வி, செல்வம் மற்றும் வீரம் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழ நியூஸ் ஜே தொலைக்காட்சியின் நவராத்திரி தின நல்வாழ்த்துக்கள். நியூஸ் ஜே செய்திகளை வழங்குவதற்காக நான் சுரேஷ். செய்திகளை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக தற்போதைய தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மக்கள் அனைவரும் நலமும் வளமும் ஒருங்கே பெற்று சீரோடும் சிறப்போடும் சிறந்து விளங்கிட அன்னை பராசக்தியை போற்றி வணங்குவதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மா ஆகியோரது நல்வழியில் விஜயதசமி நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கிக் கொள்வதாக புரட்சித் தமிழர் வாழ்த்து. கோவையில் ஆயுத பூஜையை ஒட்டி கழக தொண்டர்கள் ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பூஜையில் முன்னாள் அமைச்சரும் கழக தலைமை நிலைய செயலாளருமான எஸ்பி வேலுமணி பங்கேற்று வழிபாடு. ஆர்எஸ்புரம் பகுதியில் உள்ள தொண்டாமுத்தூர் சட்டமன்ற அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக தலைமை அலுவலகமான இதய தெய்வ மாளிகையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணி பங்கேற்று வழிபாடு. தேசத்தந்தை மகாத்மா காந்தியின் பிறந்த நாளில் நாம் அனைவரும் அறவழியில் நடந்து மனித நேயமும் அமைதியும் நிறைந்த இந்தியாவின் அடித்தளமாய் நம் அனைவரின் வாழ்வும் அமைய உறுதியேற்போம் என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. நேர்மை, கண்ணியம், அகிம்சை என்கிற உயர்ந்த நெறிகளை கடைபிடித்து உலகமே வியந்த தலைமை திறன் மற்றும் தன்னலமற்ற பண்பின் உருவமாக விளங்கியவர் எனவும் புகழாரம். திமுக ஆட்சியின் அவலங்களை மக்களிடம் எடுத்துக் கூறும் புரட்சி தமிழரின் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் இன்று தருமபுரி மாவட்டத்தில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு மக்களை சந்திக்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி. கரூர் துயரம் தொடர்பாக ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்திருக்கிறோம் என்று திமுக அரசு அறிவித்த பிறகும் தொடர்ந்து பிரஸ் மீட் நடத்தப்படுவது குறித்து அதிமுக விமர்சனம். இபி அதிகாரி, மாவட்ட ஆட்சியர், சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி ஆகியோர் பிரஸ் மீட் நடத்துகின்றனர் என்றும் டிஜிபி பிரஸ் மீட் நடத்துகிறார் என்றும் அதிமுக அடுக்கடுக்காக விமர்சனம். அரசியல் செய்யாதீர், அரசியல் செய்யாதீர் என்று எல்லா அரசியலையும் செய்து கொண்டிருப்பது யார்? திமுக தானே. உங்கள் பதட்டம்தான் உண்மையிலேயே கரூரில் நடந்தது என்ன என்ற கேள்வியையும் சந்தேகத்தையும் வலுக்கச் செய்கிறது என்றும் ஒரு நபர் விசாரணை ஆணையம் அமைத்த பிறகு அது தொடர்பான வாதங்களையோ காணொலிகளையோ அரசு அதிகாரிகள், அரசை சார்ந்தோர் பொதுவெளியில் வெளியிட்டு ஆணையத்தின் நிர்ணயங்களை அவமதித்துள்ளீர்கள் என அதிமுக குற்றச்சாட்டு. பொம்மை முதல்வர் வீடியோ வெளியீடு. வருவாய் செயலாளர், மருத்துவத்துறை செயலாளர், டிஜிபி, ஏடிஜிபி ஆகியோர் கூட்டாக பிரஸ் மீட். இப்போது செந்தில் பாலாஜி செய்தியாளர் சந்திப்பு. இவ்வளோ பதட்டப்பட்டு என்ன சொல்ல வர்றீங்க திமுக? எதிர்க்கட்சித் தலைவர் சொன்னது போல விசாரணை ஆணையத்தை அரசுக்கு வேண்டிய திசையில் வழிநடத்தி கொண்டிருக்கிறீர்களா என்றும் அதிமுக கேள்வி. மாநிலங்களுக்கான வரி பகிர்வாக தமிழ்நாட்டிற்கு 4144 கோடியை அறிவித்தது மத்திய அரசு. இந்த நிதியையாவது வெற்ற விளம்பரங்களுக்கு செலவிடாமல் சாலை, குடிநீர் போன்ற மக்களின் அடிப்படை தேவைகளுக்கும் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கும் திமுக அரசு செலவிடுமா என மக்கள் சந்தேகம். இந்தியாவில் ஜிஎஸ்டி வசூல் செப்டம்பர் மாதத்தில் 9.1% அதிகரித்து 1.98 லட்சம் கோடியாக உயர்வு. கடந்த ஏப்ரல் மாதத்திற்கு பிறகு முதல் முறையாக இரண்டாவது தொடர்ச்சியான வளர்ச்சியாக அமைந்துள்ள இந்த வசூல் இந்தியாவின் பொருளாதார வளர்ச்சியை மீட்டெடுக்க ஊக்குவிக்கிறது. செப்டம்பர் 2025 11,413 கோடி ரூபாய் ஜிஎஸ்டி வரி வசூலித்த தமிழ்நாடு, மத்திய பிரதேசம் 21% உயர்வும், பீகார் 17% உயர்வும் பதிவு செய்துள்ள நிலையில் தமிழ்நாட்டின் வளர்ச்சி தேசிய சராசரியை விட பின்தங்கியுள்ளது அரசு நிர்வாக திறன் மீதான அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே +1 பயிலும் 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்த அவரது அக்காவின் கணவர் போக்சோவில் பிடிபட்டார்.
விடியா திமுக ஆட்சியில் குழந்தைகள் முதல் மூதாட்டி வரை யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் உள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், காய்கறி விலை நிலவரம் போல் திராவிட மாடல் ஆட்சியில் கொலை நிலவரத்தை அடுத்து இன்றைய போதைப் பொருள் விற்பனை நிலவரம். சென்னை துறைமுகம் பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை திருந்த இருவர் பிடிபட்ட நிலையில் 2 கிலோ 600 கிராம் கஞ்சா, 2 பட்டாக்கத்திகள் மற்றும் இருசக்கர வாகனம் சிக்கியது. ஸ்டாலின் அரசின் ஏவல் துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் வீதிக்கு வீதி கஞ்சா விற்பனை கனஜோராக நடைபெற்று சட்டம் ஒழுங்கை சீரழிப்பதாக பொதுமக்கள் கடும் தாக்கு. காஞ்சிபுரம் மாவட்டம் கருக்குப்பேட்டை பகுதியில் இளைஞர்களை சீரழிக்கும் நோக்கில் கஞ்சாவை திருந்த 2 இளைஞர்கள் சிக்கிய நிலையில் அவர்களிடமிருந்து 2 கிலோ 350 கிராம் கஞ்சா பறிமுதல். பெருகி வரும் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையை கட்டுப்படுத்த விடிய அரசின் ஏவல் துறை திணறி வருவதால் தமிழகத்தில் குற்ற சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பெங்களூருவில் இருந்து சேலத்திற்கு காரில் கடத்தி வரப்பட்ட 2100 கிலோ தடை செய்யப்பட்ட குட்கா பறிமுதல் செய்யப்பட்டதுடன் கடத்தலில் ஈடுபட்ட ராஜஸ்தானைச் சேர்ந்த 3 பேர் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் உள்ளதால் வெளி மாநிலங்களில் இருந்து போதைப் பொருட்கள் தமிழகத்திற்கு கடத்தப்படுவது அதிகரித்துள்ளதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டி அருகே ஆதிலட்சுமிபுரத்தில் காரில் 500 கிலோ குட்கா பொருட்களை கடத்திச் சென்ற வடமாநில இளைஞர் உட்பட 3 பேர் சிக்கினர். திறனற்ற திமுக அரசு போதைப் பொருட்களை தடுக்க முடியாமல் திணறி வருவதால் தமிழகத்தில் சர்வசாதாரணமாக போதைப் பொருட்கள் கடத்தப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. மழை நிலவரம், தங்க விலை நிலவரம் போல் கொலை நிலவரம். தமிழகத்தில் 2023 19,483 தற்கொலைகள் பதிவாகி நாட்டிலேயே 5வது இடம் பிடித்துள்ள நிலையில் தற்கொலை விகிதம் 25.3 உயர்ந்து தேசிய சராசரியை விட இரட்டிப்பாக உள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையில் தகவல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் மனநல ஆலோசனைகள், வேலை வாய்ப்புகள் உருவாக்கம் போன்ற நடவடிக்கைகள் இல்லாததால் தற்கொலைகள் அதிகரித்திருப்பதாக மக்கள் வேதனை. பதிவாகும் குற்றங்களின் எண்ணிக்கை சமூக பாதுகாப்பை முழுமையாக பிரதிபலிக்கவில்லை என ஆய்வு முடிவுகள் அதிர்ச்சி. பதிவாகாத குற்றங்கள், காவல்துறை திறன் குறைவு மற்றும் பொதுமக்கள் நம்பிக்கையின்மை ஆகியவை புள்ளி விவரங்களின் நிஜ பின்னணியில் மறைந்துள்ளதாக மக்கள் கருத்து. சென்னை கொளத்தூர் பகுதியில் மதுபோதையில் இளைஞரை கத்தி மற்றும் பீர் பாட்டிலால் தாக்கி ரெட்டேரி ஏரியில் மூழ்கடித்து கொலை செய்த நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை கும்பகர்ணனை விட மோசமான தூக்கத்தில் இருப்பதால் குற்றவாளிகள் சிறிதும் அச்சமின்றி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி அருகே சாலையோரத்தில் கிடக்கும் பிளாஸ்டிக், பழைய இரும்பு உள்ளிட்டவற்றை சேகரிப்பதில் ஏற்பட்ட தகராறில் மூதாட்டி கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட கொடூரம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டுள்ளதால் தமிழ்நாட்டில் கொலைகள் நடக்காத நாளே இல்லை என பொதுமக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே சிக்கன் பிரியாணிக்கு பதிலாக பீப் பிரியாணி கொடுத்த உணவகத்தின் கண்ணாடியை வீச்சருவாளால் அடித்து உடைத்த நபர் உணவக உரிமையாளரை மிரட்டி சிசிடிவி காட்சிகள் வெளியீடு. விடிய ஆட்சியில் ஏவல் துறை மீதான பயம் துளி கூட இல்லாததே இதுபோன்ற அராஜக சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
சென்னை திருமங்கலம் பகுதியில் பழைய வாகன விற்பனையக உரிமையாளர் மற்றும் பெண் ஊழியரை கத்தியால் தாக்கி கொலை செய்ய முயன்ற நபர் சிக்கினார். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை மீது சிறிதும் அச்சமில்லாததால் குற்றவாளிகள் குற்ற சம்பவங்களில் துணிகரத்துடன் ஈடுபடுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. வேலூரில் தன்னை மாவட்ட ஆட்சியர் என கூறி 80 லட்சம் ரூபாய் மோசடி செய்த போலி பெண் IAS அதிகாரி சிக்கினார். போலி ஆவணங்களுடன் மக்களை ஏமாற்றிய இச்சம்பவம் காவல்துறையின் கண்காணிப்பு திறனை கேள்விக்குள்ளாக்குவதுடன் அரசின் நம்பகத்தன்மையை பயன்படுத்தி மோசடிகள் நடப்பது பாதுகாப்பு அச்சத்தை எழுப்புவதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை மாதவரத்தில் மது போதையில் வடமாநில இளைஞர்களுக்குள் ஏற்பட்ட தகராறில் பீர் பாட்டிலை உடைத்து முகத்தில் குத்தியதில் ஒருவர் கொல்லப்பட்ட பயங்கரம். ஸ்டாலின் ஆட்சியில் அதிகரிக்கும் மதுக்கடைகளால் நாள்தோறும் குற்ற செயல்களும் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் விமர்சனம். தமிழகத்தில் மூத்த குடிமக்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிர்ச்சியளிக்கும் வகையில் உயர்ந்து வரும் நிலையில் 2023 104 குற்ற வழக்குகளுடன் தமிழகம் நாட்டில் 4வது இடத்தில் உள்ளதாக தகவல். 201 கொலைகள் 11 கொலைகளாத குற்றங்கள் பதிவாகியுள்ள நிலையில் சென்னையில் மட்டும் 399 வழக்குகள் பதிவாகி ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் முதியோர் பாதுகாப்பு கேள்விக்குறியான அவலம். திருப்பத்தூர் மாவட்டம் குருசலாப்பட்டு அருகே மனைவியுடன் தகாத உறவில் இருந்த நபரை நண்பர்களுடன் சேர்ந்து கணவன் கத்தியால் குத்தி கொலை செய்த கொடூரம். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் கொலை சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியுள்ளதாக மக்கள் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை அருகே அனுமதியின்றி ஏரியில் இருந்து மண் கடத்திய லாரி உரிமையாளர் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்ததில் இருந்து கனிம வளங்கள் சட்டவிரோதமாக கடத்தப்படுவது நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் சேத்தியாத்தோப்பு அருகே எறும்பூர் கிராமத்தில் வீட்டின் பின்பக்க கதவை உடைத்து பீரோவில் இருந்த தங்கம் மற்றும் வெள்ளி நகைகளை திருடிச் சென்ற கொள்ளையர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் குற்றவாளிகள் அச்சமின்றி கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கரூரில் 41 உயிர்கள் பலியான பெருந்துயரிலும் துணை முதல்வர் இன்ப சுற்றுலா சென்றதைப் போலவே ஒருவர் டெல்லியில் நடக்கும் தேசிய விளையாட்டுப் போட்டிகளை தலைமை தாங்க சென்றுள்ளார். திமுகவால் வளர்க்கப்பட்டு அதன் கூட்டணி கட்சியால் அடையாளம் பெற்ற அவருக்கு மனசாட்சியே இல்லையா என அனில் கூட்டத் தலைவர் வேதனை. திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அருகே டாஸ்மாக் கடைக்கு சென்றவரிடம் பணம் கேட்டு கடுமையாக தாக்கிய திமுக பிரமுகரின் மகனை காவல் நிலைய பிணையில் விட்ட காவலர்கள். தாக்குதல் தொடர்பான CCTV காட்சிகள் இருந்தும் நடவடிக்கை எடுக்காமல் ஆளுங்கட்சி பிரமுகரின் மகன் என்பதால் வெளியில் விட்டதற்கு மக்கள் கண்டனம். சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் அரசு மருத்துவமனை அருகே விடிய அரசின் தகர டப்பா பேருந்து டயர் வெடித்து பழுதாகி நின்றதால் பயணிகள் கடும் அதிர்ச்சி. விளம்பரத்திற்காக கோடிக்கணக்கில் செய்யும் விடியா ஸ்டாலின் அரசு ஓட்டை உடைசலாக காட்சியளிக்கும் அரசு பேருந்துகளை பராமரிக்க நிதி ஒதுக்குவது இல்லை என மக்கள் விமர்சனம்.
சென்னையில் இருந்து மதுரை நோக்கி சென்ற அரசு விரைவு பேருந்து விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே சென்றபோது முன்பக்க டயர் வெடித்து சாலையில் உள்ள சென்டர் மீடியனில் மோதி விபத்துக்குள்ளானதில் 10க்கும் மேற்பட்டோர் காயம். ஸ்டாலின் ஆட்சியில் அரசு பேருந்துகளை முறையாக பராமரிக்காததால் விபத்துக்கள் தொடர்கதையாகி வருவதாக பயணிகள் குற்றச்சாட்டு. பண்டிகை கால தொடர் விடுமுறை காரணமாக திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலுக்கு படையெடுத்த சுற்றுலா பயணிகள். விடிய அரசின் போக்குவரத்து காவல்துறையினரின் அலட்சியத்தால் பல்வேறு இடங்களில் வாகனங்கள் நெரிசலில் சிக்கி வாகன ஓட்டிகள் தவித்த அவலம். விடியா திமுக ஆட்சியில் தமிழக சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு போலீசாரின் நடவடிக்கைகள் முடங்கிவிட்டதாக குற்றச்சாட்டு. தமிழகத்தில் இருந்து 375க்கும் அதிகமான சிலைகள் திருடப்பட்டிருப்பதாக ஆவணங்கள் தெரிவிக்கும் நிலையில் சிலை கடத்தல் தொடர்பான நடவடிக்கைகளை மறந்து விடியா அரசின் ஏவல் துறை ஆழ்ந்த தூக்கத்தில் உள்ளதா என மக்கள் கேள்வி. தூத்துக்குடி மாவட்டம் கருங்குளம் அருகே கிளாக்குளம் கிராமத்தில் மழையில் சேதமடைந்த அரசு உதவி பெறும் நடுநிலைப் பள்ளிக்கு புதிய கட்டடம் கட்டித்தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை. மாணவர்களின் நலன் கருதி பள்ளியை அரசு ஏற்று நடத்தி புதிய கட்டடங்களை கட்டி தரம் உயர்த்த வேண்டும் என்று விடியா திமுக அரசுக்கு பெற்றோர்கள் வலியுறுத்தல். தமிழகத்தின் 9.3 லட்சம் கோடி கடன் சுமைக்கு மத்தியில் திமுக அரசு 8400 கோடி மதிப்பிலான ஒகேனக்கல் குடிநீர் திட்டம் 3க்கு ஒப்புதல். நிதி நிலைமை சீரழிந்த நேரத்தில் இத்தகைய திட்டம் மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்கும் செயலா அல்லது 2026 தேர்தலை நோக்கிய விளம்பர அரசியல் முயற்சியா என பொதுமக்கள் கேள்வி. திருவள்ளூர் மாவட்டம் கடம்பத்தூர் அருகே கண்ணூர் கிராமத்தில் நாய் கடித்ததில் படுகாயமடைந்த 5 வயது சிறுவனுக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. பொதுமக்களுக்கு அச்சுறுத்தலாக மாறியுள்ள நாய்களை பிடித்து நடவடிக்கை எடுக்காமல் வெற்றி விளம்பரம் செய்வதில் விடியா ஸ்டாலின் அரசு கவனம் செலுத்தி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. பையன் விளையாட போகும்போது ஒரு 8:30 மணி இருக்க நேற்று ஒரு நாய் வந்து அவன் ஃபுல்லாக அந்த 10 நாயும் சேர்ந்து கடிச்சிச்சு. ரொம்ப ஆக்ரோஷமாக தலையில் 2 பல்லு இறங்கிச்சு. அப்புறம் முதுகில் இந்த இடம்லாம் பீடி வச்சுருக்குது. நாங்கள் போயிட்டு அவங்களான்னு கேட்டால் இதுமாரி நிறைய பேர் கடிச்சிருக்குது நாய். அவங்கள சுமதி அவங்க வேலுமணி போய் கேட்டால் அவங்க தகுந்த பதில் கிடையாது. எங்கள் மேலே சண்டைக்கு வராங்க. இதுமாரி குழந்தைங்கள தெத்தின்னு வந்தது ஒரு டைம் நாய் வந்து சொல்லிதான் போய் கேட்டுக்கிறாங்க. இதேமாரி தான் சொல்கிறாங்க பதில். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் தொடர்ந்து கடித்து அச்சுறுத்தி வரும் தெருநாய்களால் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கலக்கம். கடந்த மாதம் மட்டும் 10க்கும் மேற்பட்டோரை தெருநாய்கள் கடித்துள்ள நிலையில் நாய்க்கடியில் இருந்து மக்களை பாதுகாக்க ஸ்டாலின் அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. முல்லை பெரியாறு அணையில் இருந்து விவசாயிகளின் கோரிக்கையின் பேரில் 200 கன அடி தண்ணீர் 18வது கால்வாய் வழியாக திறப்பு. திண்டுக்கல், மதுரை, சிவகங்கை, ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் 14,000க்கும் மேற்பட்ட ஏக்கர் பரப்பளவு கொண்ட நிலங்கள் பாசன வசதி பெறும் என்பதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. தஞ்சாவூர் மாவட்டம் பூதலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் அறுவடைக்கு தயாராக இருந்த நெற்பயிர்களை புகையான் நோய் தாக்கியதால் விவசாயிகள் வேதனை. 5000 ஏக்கரில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சேதமடைந்துள்ள நிலையில் விடியா அரசின் வேளாண் அதிகாரிகள் நேரில் வந்து ஆய்வு செய்ய வரவில்லை என விவசாயிகள் குற்றச்சாட்டு. ஆனால் புகையா அடித்தது இதுவரையும் அவர் யாருமே அந்த அதிகாரி பார்க்கல. ஒரு விவசாயி என்ன இந்த நிலையில இருக்காங்களேன்னு ஒருத்தர் கூட பார்க்கவே இல்லை. இந்த அதிகாரிகள் இருக்காங்களா இல்லையானே தெரியல. இந்த விரிவாக்க பணியாளர் ஒருத்தர் இருப்பாரு, தினம் வயலை சுற்றி பார்ப்பாரு. இந்த விரிவாக்க பணியாளரே காணா. அவரு ஊர்ல இருக்காரா வெளிநாடு போயிட்டாரா தெரியல. இந்த விவசாயம் இந்த புகையான அடிச்சு சுத்தமா கம்ப்ளீட்டா போயிடுச்சு. சித்திரக்குடி, கூடமங்கலம், ராயந்தூர், கல்விராயம்பேட்டை இந்த ஏரியா பூரா புகையான் தான். சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை நேற்று இருமுறை உயர்ந்து 1 பவுன் ரூபாய் 87,000 தாண்டியது. சர்வதேச பொருளாதார சூழல், ரூபாய் மதிப்பு சரிவு, அமெரிக்க இறக்குமதி வரி, உக்ரைன் ரஷ்யா போர், இஸ்ரேல் ஹமாஸ் மோதல் ஆகியவை விலை உயர்வுக்கு காரணம் என தகவல். ராமேஸ்வரம் ராமநாதசாமி கோவிலில் நவராத்திரி உற்சவ விழா கோலாகலம்.
மேல வாத்தியங்கள் முழங்க நடைபெற்ற சிறப்பு தீபாராதனையில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சாமி தரிசனம். வேலூர் பெரியார் பூங்காவில் சிப்பாய் புரட்சி வீர வரலாற்றை அறிந்து கொள்ளும் வகையில் 5,60,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள 3D திரையரங்கம் 2 ஆண்டுகளாக திறக்கப்படாமல் உள்ளதாக குற்றச்சாட்டு. அதிகாரிகளின் அலட்சியத்தால் சமூக விரோதிகளின் கூடாரமாகவும் மது கஞ்சா பயன்படுத்துபவர்களின் புகலிடமாக மாறியுள்ளதாகவும் பொதுமக்கள் விமர்சனம். பட் பெரியார் பூங்காலையும் பார்த்தீங்கன்னா இப்போ நடைமுறை எதுவுமே செயல்பாட்டு இல்லாமல் தான் இருக்குது. அதில் இந்த சிப்பாய் புரட்சிக்கோசரம் ஒரு 3D திரையரங்கம் ஒன்று கட்டினாங்க. பட் கட்டிக்கு சில வருஷங்கள் ஆயிடுச்சு, சில பல கோடிகள் செலவு பண்ணாங்க, 4-5 கோடிக்கு மேலே செலவு பண்ணி பண்ணாங்க. பட் எந்த ஒரு செயல்பாட்டிலுமே இல்லை. அது அப்படியே முடக்கிலே இருக்குது. மக்களுடைய வரி பணத்தில் இவ்வளோ கட்டிட்டு நம்ம ஒன்றுமே செயல்பாட்டில் இல்லாதவ இந்த அரசு என்னதான் பண்ணிட்டு இருக்குன்னு ஒன்றும் தெரியல. சென்னை மணலி சின்ன சேக்காடு பகுதியில் திடக்கழிவு மூலம் உரம் மற்றும் பயோகேஸ் தயாரிக்கும் ஆலையில் ஏற்பட்ட தீ விபத்தால் உற்பத்தி நிறுத்தம். பயோ சிஎன்ஜி ஆலையை நிரந்தரமாக மூட அப்பகுதி மக்கள் வலியுறுத்தி வரும் நிலையில் விடிய அரசின் மாநகராட்சி நிர்வாகம் மெத்தனமாக இருந்து வருவதாக குற்றச்சாட்டு. நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையம் அருகே குடிபோதையில் இருசக்கர வாகனம் ஓட்டிச் சென்ற இளைஞர் சாலைப்புறம் இருந்த மின்மாற்றி சுற்றுச்சுவரில் மோதி சம்பவ இடத்திலேயே உயிரிழப்பு. ஸ்டாலின் மாடல் அரசு மதுக்கடைகளை மூடாமல் மதுக்கடைகளின் எண்ணிக்கையை தொடர்ந்து அதிகரித்து வருவதால் இளைஞர்கள் தொடர்ந்து மதுவுக்கு அடிமையாகி சீரழிந்து வருவதாக மக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி அருகே சொத்து தகராறில் ஊராட்சி மன்ற கிளர்க் சகோதரரை டிராக்டர் ஏற்றி கொல்ல முயன்ற அவலம். கொலை முயற்சி புகார் அளித்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை நடவடிக்கை எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்டவர்கள் குற்றச்சாட்டு. தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி அருகே உள்ள போக்குவரத்திற்கு லாயக்கற்று காணப்படும் சாலையை வனத்துறை சீரமைக்காததால் ஆத்திரமடைந்த கிராம மக்கள் தங்கள் ஆதார் அட்டைகளை திருப்பி அளித்து போராட்டம். பலமுறை புகார் அளித்தும் விடிய அரசின் வனத்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. கடந்த 2023ஆம் ஆண்டில் இந்தியாவில் நிகழ்ந்த 4.64 லட்சம் சாலை விபத்துகளில் 1,73,826 பேர் உயிரிழந்த பரிதாபம். மொத்த விபத்துகளில் 46% இருசக்கர வாகனங்களால் ஏற்பட்ட நிலையில் தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசத்தில் அதிக இறப்புகள் பதிவாகி உள்ளதாக தகவல். வங்கிகளின் குறுகிய கால கடன்களுக்கான ரெப்போ வட்டி விகிதத்தில் மாற்றம் எதுவும் இல்லை. ரெப்போ வட்டி விகிதம் 5.5% நீட்டிக்கும் என்று ரிசர்வ் வங்கி ஆளுநர் சஞ்சய் மல்ஹோத்ரா அறிவிப்பு. ஆயுத பூஜை மற்றும் தொடர் விடுமுறையொட்டி தமிழகத்தில் உள்ள சுற்றுலா தலங்கள் மற்றும் அருவிகளில் குவிந்த சுற்றுலா பயணிகள். கொடைக்கானல், குற்றாலம், திருப்பரப்பு, ஆழியார், கவியருவி உள்ளிட்ட அருவிகளில் பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் நீராடி மகிழ்ச்சி. ஆயுத பூஜையையொட்டி சென்னை வடபழனி முருகன் கோயிலில் சுவாமி தரிசனம் செய்ய குவிந்த பக்தர்கள். நீண்ட வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்த பக்தர்கள் அங்கு வைக்கப்பட்டிருந்த கொலுவை கண்டு ரசித்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் வருடாந்திர பிரமோற்சவ விழாவின் 8வது நாளில் குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய உற்சவர் மலையப்ப சுவாமி. கோயில் மாட வீதிகளில் உலா வந்த மலையப்ப சுவாமியை மனமுருக வழிபட்ட பக்தர்கள். நவராத்திரியையொட்டி தஞ்சாவூர் மாவட்டம் திருக்கற்காவூரில் ஸ்ரீ கற்பக ரட்சாம்பிகை அம்மன் உடனுறை முல்லை வனநாத சுவாமி கோயிலில் தெப்ப திருவிழா கோலாகலம். மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட தெப்பத்தில் உலா வந்த சுவாமியை தரிசனம் செய்த பக்தர்கள். நாகப்பட்டினம் மாவட்டம் சிக்கல் பகுதியில் உள்ள சிங்காரவேலவர் கோயிலில் விஜயதசமியை முன்னிட்டு தங்க குதிரை வாகனத்தில் சிங்காரவேலவர் அம்பு போடுதல் நிகழ்ச்சி வெகு விமர்சையாக நடைபெற்றது. கோயிலில் இருந்து வீதி உலா வந்த சிங்காரவேலவரை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் வருகை.
மைசூரு தசராவின் போது பல்வேறு உருவங்கள் மூலம் வானை அலங்கரித்த 3000 ட்ரோன்கள், புலி, மயில், சிப்பாய், கிருஷ்ணர் உள்ளிட்ட கண்கவர் உருவங்களை அமைத்து கின்ன சாதனை படைத்த மைசூரு தசரா ட்ரோன் நிகழ்ச்சி. மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது. இது வடக்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து 12 மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும் எனவும், தெற்கு ஒரிசா, வடக்கு ஆந்திரா கடலோர பகுதிகளில் நாளை காலை கரையை கடக்கக்கூடும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இன்று முதல் வருகின்ற 4ஆம் தேதி வரை கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரை வானம் இன்று ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் அறிவிப்பு. வங்கக்கடலில் நிலை கொண்டுள்ள ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக சென்னை, கடலூர், நாகை ஆகிய 3 துறைமுகங்களில் 2ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். எண்ணூர், காட்டுப்பள்ளி, பாம்பன், தூத்துக்குடி, புதுச்சேரி, காரைக்கால் ஆகிய 6 துறைமுகங்களில் 1ஆம் எண் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். நாட்டில் கடந்த 2023இல் பொருளாதார குற்றங்கள் அதிகம் நிகழ்ந்த பெருநகரங்களில் மும்பை முதலிடத்தில் உள்ளதாக தேசிய குற்ற ஆவண காப்பக புள்ளி விவரங்கள் வெளியீடு. நிதி மோசடி அதிகம் நிகழ்ந்த மாநிலங்களில் ராஜஸ்தான் முதலிடத்திலும், சைபர் குற்றங்கள் அதிகம் பதிவான நகரமான கர்நாடகாவின் பெங்களூரு முதலிடத்திலும் உள்ளது. டிசம்பர் 5 மற்றும் 6 ஆகிய தேதிகளில் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் இந்தியாவில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பிரதமர் மோடியை சந்தித்து பேசுவார் என தகவல். ரஷ்யா கச்சா எண்ணெயை கொள்முதல் செய்ததற்காக இந்தியா மீது 50% வரி விதிப்பு என்ற நடவடிக்கையை அமெரிக்கா எடுத்துள்ள சூழலில் புதினின் இந்திய வருகைக்கு முக்கியத்துவம் பெறுகிறது. தேசிய குற்ற ஆவண காப்பகத்தின் அறிக்கையின்படி கடன் சுமை மற்றும் பயிர் இழப்பு, காலநிலை மாற்றம் போன்ற முக்கிய காரணங்களால் 2023இல் தமிழகத்தில் 427 விவசாயிகள் தற்கொலை. விவசாயிகள் தற்கொலையில் தமிழ்நாடு 5ஆம் இடம் பிடித்த நிலையில், விவசாய நலனுக்காக கடன் தள்ளுபடி, நிலையான குறைந்தபட்ச ஆதார விலை மற்றும் காப்பீட்டு திட்டங்களை அரசு உடனடியாக செயல்படுத்த வேண்டுமென நிபுணர்கள் வலியுறுத்தல்.